அனைத்தும் நார்மலா இருக்கும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது அவருக்கு என்ன ஆயிருதுன்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த ரத்த குழாயில் சின்ன கீறல் ஏற்பட்டு ரத்தம் கிளாட் ஆனதுனால அவர் காப்பாற்ற முடியவில்லை. உலக அளவில் மாரடைப்பு எப்ப தெரியுமா வருது? காலை 5 to 8 மணி வரை. அதுவும் திங்கட்கிழமை. எழுந்திருக்கின்ற நேரமோ எழுந்திருக்கின்ற கிழமையோ முக்கியம் அல்ல, உன் மனநிலை மிக மிக முக்கியம். அதான் முக்கியம் வச்சுக்கணும். ஸோ அந்த வலி எப்பொழுது வித்தியாசமாக தெரிகின்றதோ அதை நீ இக்னோர் பண்ணக்கூடாது. உண்மையை சொல்றாங்க, பிறக்காச்சுன்னு யாரோ நினைக்கின்றார்களோ எல்லாம் சொல்றாங்க. எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. லீனா இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது இருக்குமா? லீனா இருப்பான் ஒருத்தன், பிரஷர் நார்மல், கொலஸ்ட்ரால் நார்மல், சர்க்கரை நார்மல், எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவான், புகைப்பிடிப்பு எதுவுமே இல்லை, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னா ஒன்று சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 39 வயது ஒரு பெரிய பணக்காரு, நிறைய இண்டஸ்ட்ரி வச்சு அவர் கீழே 5000 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க பிரதருக்கு ஹார்ட் அட்டாக் ட்ரீட் பண்ணி நல்லா ஆன பிறகு அவர் நானே செக்அப் பண்ணிக்கணும் வந்தாரு. அவர் செக்அப் பண்ணோம். கம்ப்ளீட்டா மார்னிங் டைம் நான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணேன், இன்க்ளூடிங் எக்கோ டெஸ்ட் அவர் எல்லாம் பண்ண, ஆஞ்சியோகிராம் கூட பண்ண, எல்லாம் நார்மல். ஸோ அவரை பற்றி அப்போ ஹார்ட் நார்மல் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தேன். டிசைட் பண்றேன் ஈவினிங்கு. அவர் கேட்குறாரு, இப்போ எனக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா லைஃபுக்குன்னாரு. இப்போதைக்கு நல்லது, நீ கேர்ஃபுல்லா இருந்தா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ண டிசைட் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல் 30 கிலோமீட்டர் வீடு, போதுமலையை தாண்டி கார்ல உட்கார்ந்தாரு. பட் 5000 பேர் வேலை செய்யறாங்க, டென்ஷன் ஆயிருக்காரு. ஒரே டிஸ்கஷனு, ஏதோ அந்த டைம் லாஸ் ஆனதுல ஏதோ அவர் வேண்டியது நடக்கல. திட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு அந்த இவர்கிட்ட திட்டிக்கிட்டே போற. அவங்க ஒய்ஃப் வேற சொல்றாங்க, நீங்க சொக்கலிங்க சொன்னார காமாரு, ஒண்ணுமே கேட்கல, டென்ஷனாவே போனாரு. வீட்டுல போய் இறங்குறாரு. அவருக்கு அக்யூட் ஹார்ட் அட்டாக் அவரை காப்பாற்ற முடியவில்லை, இறந்து விட்டார். சோ ஞாபகத்துக் கொள்ளுங்கள், அனைத்தும் நார்மலா இருக்கும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது அவருக்கு என்ன ஆயிருதுன்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த ரத்த குழாயில் சின்ன கீறல் ஏற்பட்டு ரத்தம் கிளாட் ஆனதுனால அவர் காப்பாற்ற முடியவில்லை. அதான் முக்கியமானது. உலக அளவில் மாரடைப்பு எப்ப தெரியுமா வருது? காலை 5 to 8 மணி வரை. அதுவும் திங்கட்கிழமை. எப்படின்னா, சனி ஞாயிறு நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதுவும் நைட்டு பாருங்களேன், 11 மணிக்கு நல்லா சாப்பிட்றது. ஏன்னா அடுத்த நாள் முடியுதோ இல்லைன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு லேட்டா தூங்கும்பொழுது அவனுக்கு அடுத்த நாள் பற்றி கவலையெல்லாம் பட்டு டென்ஷன் ஆகி தூக்கத்தை கெடுத்து 5 மணிக்கு எழுந்திரும் பரபரப்பா போய் ஆபீஸ்க்கோ காலேஜுக்கோ இதுக்கோ போன பொழுது அனைத்தும் அவனை ஹார்ட் அட்டாக் வர பண்ணி, அதான் 15 to 8. இப்போ டாக் கொடுத்தேன் பிரேசில்ல, அருமையான டாக் கொடுக்குறீங்க சொக்கலிங்க, இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்திருக்கட்டுமா கேட்டாரு. இன்னொருத்தர் கேட்டாரு லண்டன்ல, இனிமேல் நான் மண்டேவே எழுந்திருக்க மாட்டேன்றாரு. எழுந்திருக்கின்ற நேரமோ எழுந்திருக்கின்ற கிழமையோ முக்கியம் அல்ல, உன் மனநிலை மிக மிக முக்கியம். அதான் முக்கியம் வச்சுக்கணும். நல்லா படுத்துட்டு இருப்பாரு. தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான ஆச்சரியப்படுவீங்க. தூங்கும் பொழுது உனக்கு ஒரு கெட்ட கனவு வருது வச்சுங்க. யாரோ கொல்ற மாதிரியோ, யாராவது அவனை பாம்பு கடிக்க, ஏதோ ஒண்ணு. அந்த எதிர்மறை கனவுகள் வரும்பொழுது கூட அட்ரினல் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா கிளாட் ஆகி அவனை கொன்னிடுது. ஸோ இறந்த பிறகு எப்படி சொக்கலிங்க கனவு வேண்டான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, 55 வருஷத்துக்கு கொஞ்சம் பாருங்களேன். நான் ஒரு பேஷண்ட்டு ஹார்ட் அட்டாக்குக்காக அட்மிட் பண்ணியிருந்தேன். அட்மிட் பண்ண மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா காப்பாத்திட்டோம். காப்பாத்திட்ட இருந்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அவன் கூட இருக்கிறேன். உடனே அவனுக்கு ஸ்டாக் கொடுத்து ரிவைவ் பண்றேன். அதான் லைஃப் ஆஃப்டர் டெத்ன்றது அப்பதான் ஒரு என்டிட்டி. சரி, நிறைய இடத்துல நடக்கும். வீட்டுல இல்ல, கார்லயே போறீங்க, வேலையில இருக்கீங்க, எதுக்கும் வரலாம். நீங்க தனிமையா இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கா கேள்வி பார்க்கறேன் வச்சுக்கோங்க. அது உணர்ந்த பிறகு என்ன பண்றீங்க? எல்லா வீட்லயும் அவனுக்கு நினைக்கிறேன் 325 milligram ஆஸ்பிரின் ஒன்றுங்க. அந்த ஆஸ்பிரின் மாத்திரைய தண்ணீர் போட்டு குடிச்சிடணும். அந்த ஆஸ்பிரினுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா? குடிச்ச உடனே ரத்தத்தில் கலந்து அந்த ரத்த குழாய் அடைப்பட்டது இல்லை, கிளாட் ஆச்சு இல்லை, அது 90% அந்த ஆஸ்பிரினை கரைச்சிடும். உடனே என்ன பண்ண, நீங்க
108 ஆம்புலன்ஸுக்கு போன் இந்தியாவுடைய கோடு 108 பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ்ல அவங்க வந்து உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்கன்னா அந்த கோல்டன் அவர் சொல்றோம்ல 1-6 மணி நேரம், முக்கியம் 1-1 மணி நேரம், 60 மினிட்ஸ் வந்து அட்டாக்ல இருந்து போயிட்டா கரெக்டாக உங்களை காப்பாற்ற போன உடனே என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸ்லயே உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருவோம், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அங்க போன உடனே இன்டென்சிவ் அந்த ரத்தத்தை குழாய் வந்து விரிவடைகிறதுக்கும் ரத்தம் கிளாட்டு கரையிறதுக்கும் இதயத்தை சீராக இயங்குவதற்கு எல்லாம் பண்ணி உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ ஒன்னே நீங்க பதற்றம் ஆடக்கூடாது. நீங்களே கார் எடுத்துக்கிட்டு போயிடலாம் நினைச்சு காரோ பைக்கோ சைக்கிளோ நீங்க போகக்கூடாது. உங்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுக்கணும் பக்கத்துல, மருந்து வச்சு பண்ணோம். ரொம்ப முக்கியமானது இது இருந்தா வச்சுக்கணும். சப்போஸ் நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, அட்டாக் வருது, கார்டியாக் அரெஸ்ட் சுயநிலவே இல்ல போயிடுச்சுன்னா அந்த கார்டியோ பல்மனரி ரீசிஸ்டேஷன் சொல்றோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், கார்டியாக் மசாஜ் கொடுக்கணும், ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். அது பண்ணும்போது 108 ஆம்புலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவளை காப்பாற்ற முடியும். சப்போஸ் எனக்கே ஒரு அஜீர்ண மாதிரி ஒரு ஹார்ட் பேர்ன் வருது வச்சுங்க, என் மனம் தோணாது ஹார்ட் அட்டாக் இருக்குமா, அது கேஸ் ட்ரபிளான்ட்டு, ஏன்னா லீஸா இருக்குதான் யோசிக்க தோணும். அந்த ஹார்ட் அட்டாக்ன்ற வழி பார்த்தீங்கன்னா சமயம் அந்த ஹார்ட் பேன்றது கேஸ் ட்ரபிள் ரிஃப்ளெக்ஸ் ஈசவைட்டிஸ் நினைச்சுப்பாங்க. அந்த வலி வந்து இந்த இடத்துல அழுத்து மாரடைப்பு, மாறில் அடைப்பு மாதிரி இருந்தா மாரடைப்பு செம்ம என்ன ஆகுன்னா அது வந்து இடது தோலுக்கு பரவும், அது வலது தோலுக்கு பரவும், இந்த கைக்கெல்லாம் பரவி இந்த துண்டு விரல் கூட போகும். அந்த வலி கழுத்துக்கு போகலாம், முதுகுக்கு போகலாம். உடனே என்ன மனிதனுக்கு தோணும், அந்த வலி வந்து அசிடிட்டி இருக்கும், ஹார்ட் பேனா இருக்கும், ஷோல்டர் பெயின், தசை பெயின், நரம்பு பெயின், சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், ஹார்ட் ட்ரபிளை தவிர எல்லாத்தையும் யோசிக்கிறது. இதுதான் இயற்கை மனிதனுக்கு. ஆனால் நீங்க நினைத்து விட்டு ஏமாந்துடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் அந்த டிஸ்கம்ஃபர்ட் வருதோ அப்போ நீங்க ஒரு முதலே சொன்னீங்க, ஒரு வேர்க்கும், படபடப்பாகும், மூச்சு திணறல் வரும், உடனே ரொம்ப டக்குன்னு சோர்வாயிடும். அதெல்லாம் கூட இருந்ததுன்னா நீங்க வந்து கட்டாயம் வந்து ஹார்ட் அட்டாக். சப்போஸ் எல்லாம் பண்றேன் எக்வஸ்பிரின் சாப்பிட்டுறீங்க, ஆஸ்பிரின், ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க போனா ஈஸியாக ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்க, அதனால ஒண்ணுமே தப்பு இல்லை. இந்த எக்வஸ்பிரின் சாப்பிட்டா ஒன்றும் கெடுதல் கிடையாது. பட் இருந்தா இருக்குமோ நினைச்சு சாப்பிட்றதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் டாக்டர்கள் முடிவு பண்ணணும் அந்த வலி எதனால் என்று. இதை முக்கியமா ஒரு கேள்வி பாருங்க, ஆல்ரெடி அவனுக்கு அசிடிட்டி இருக்குது, ஆல்ரெடி ஷோல்டர் ஆர்த்தைட்டிஸ் இருக்குது, ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கலாம், சர்விக்கல் ஸ்பான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவன் மிஸ்டீரிங்கா பண்ணிடுவான். ஸோ அந்த வழியும் ஒரு பெக்யூலியரா இருக்கும். அந்த டைம்ல அவனுக்கு தெரியும் வேர்க்கிறது குப்புன்னு, ஏசி ரூம்லயே இருப்பான், டக்குன்னு வேர்த்துரும், மூச்சு திணறல் வரும். ஸோ அந்த வலி எப்பொழுது வித்தியாசமாக தெரிகின்றதோ அதை நீ வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. டக்குன்னு மருத்துவ ஆலோசனை தான் முடியும். நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவே மருந்து, உணவில் ஒவ்வொருத்தரும் மருந்து சக்தி உண்டு. சீரகன்னா அகத்தை சீராக வைத்துக்கிறது, ஒவ்வொருக்கும் கீரை வகைகள், ஒவ்வொருத்துக்கும் பாருங்க, எள்ளிருந்து எடுக்கிற எண்ணெய் மாத்திரம் நல்லெண்ணெய் வச்சிருக்காங்க பாரு. உண்மையில் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட்டாது இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையும். அந்த எண்ணெய் மேல சாப்பிட்றது வந்து உணவை வந்து நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்த வேண்டும். அதை காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்டு, ஒரு பிளேட் எடுத்துங்களேன், 1/2 பிளேட் வந்து காய்கறி பழங்கள் இருக்கணும், 1/4 பிளேட் கார்போஹைட்ரேட் அரிசியோ கோதுமையோ, 1/4 பிளேட் புரோட்டீன், தண்ணி நல்லா ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் கூட குடிக்கணும். உப்பு கம்மியாக 3-4 கிராமுக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஆயில் ரொம்ப ரொம்ப குறைவா சாப்பிடணும். அதான் அடிக்கடி சொல்றேன், ஆயிலை குறைத்து உங்க ஆயிலை கூட்டி கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் தெரியும் நான் சொல்றது. எந்த உணவு சாப்பிட்ட பிறகும் ஞாபகத்துக்கு 1/2 வயிறுக்கு மேல சாப்பிடாதீங்க. 1/4 வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும், 1/4 வயிறு காலியா இருக்க வேண்டும். மிக முக்கியமாக தூங்குவதற்கு முன்பு 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்க வந்து சாப்பாடு முடிச்சு, அதன் காலை உணவு நல்லா சாப்பிடலாம், மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. அதான் அடிக்கடி சொல்றேன், அறுசுவையை ரசித்து சாப்பிடுங்கள். 7வது சுவையை நகைச்சுவை ரசித்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. உன்னது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், புறக்க ஏறிடுச்சு, உடனே என்ன பண்ணுங்க, தலை தட்டுவானா, தலையில் தட்டினால் அவர் இறந்து விடுவார். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். உண்மையை சொல்றாங்க, புறக்க ஆயிடுச்சுன்னா யாரோ நினைக்கின்றார்களோ எல்லாம் சொல்றாங்க. எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரையாவது நினைத்து சாப்பிடும் பொழுது
புறக்கேறி விடுகிறது. ஏன் இது முக்கியமா சொல்றேன்னா, 70-80 வயது கழித்து புறக்கேறி விட்டால் சின்ன புறக்கை, சின்ன டிராப் ஆஃப் வாட்டர் ஒண்ணுமே உங்க சலைவாவே இந்த சுவாச பையில் சென்றால் உங்களை கொண்டு விடும். ஸோ கவனம் சாப்பாட்டில் மட்டும். அதுவும் பாரு, நிறைய பேர் சாப்பிட்ற டேபிள் தான் ஆர்குமெண்ட் வேற, டிஸ்கஷன் வேற. சாப்பிடும் பொழுது ரசித்து சாப்பிட மட்டும் உட்காந்து சாப்பிடணும், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம்ன்றது நீ காதல் தோல்வியா ஏற்படுகிற அந்த புரோக்கன் ஹார்ட் இல்ல. இது என்ன தெரியுமானா, அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்க, எதையாவது ஒண்ணு, படிப்பிலோ ஆபீஸ்லயோ குடும்பத்திலேயோ பணத்திலோ அக்யூட் ஸ்ட்ரெஸ் பொழுது